பாதகாதிபதி வக்ரம் அடைவது நற்பலனை கொடுக்குமா? கெட்டவன் கெட்டு போகிறான், நல்லது தான். அதுவும் 7ஆம் இடத்துல கெட்டு போகிறார், நல்ல திருமண வாழ்க்கை அமையும், பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படும். உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக, வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது. உங்களுடைய 6ஆம் இடத்துலேருந்து கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. தெளிவான சிந்தனையால் வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5. இந்த டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11 வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படும், உங்களை நிறைய பண்ண வைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கார், தைரியத்துக்கு குறைவு இருக்காது, எதை நினச்சாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த தைரியம் கொடுக்கறதுனால சில தவறுகளையும் செய்ய வைப்பார். ஆனால் இந்த சனி 3ஆம் இடத்துல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 80% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில குழப்பங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ரம்ங்கிறது ஒரு இல்யூஷனரி, ஒரு கற்பனை விஷயம். ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, குரு அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும். ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது. இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வக்ர பயிற்சிங்கிறது 2 பார்ட்டாக பிரியறது. கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி, குரு அதிசார வக்ர பலன்கள். அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருப்பார். ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நவம்பர் 11ஆம் தேதி 2025 மதியம் இரவு 9:30 கடகராசியில் அதிசாரமாக போயிட்டுருக்கிற குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார். இதில் நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார். டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 9:51 கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் பின்னோக்கி. ஸோ அதனால் இந்த டிசம்பர் 5, 2025 முதல் மார்ச் 11, 2026 வரை மிதுன ராசியில் வக்கரமாக இருப்பார். ஸோ இந்த 2 வக்கர பயிற்சியும், அதாவது 2 இடத்துல வக்கர பலன்கள் இருக்குது. இந்த 2 இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரு பொதுவாக பூர்ண சுபர், அதனால் நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும், வக்கரகதியில் வந்தால் கெடுபலனை தர வேண்டும். ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார். அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ குரு அதிசார வக்கரம் கடகராசியில் நவம்பர் 11 முதல் டிசம்பர் 5 வரை, குரு மிதுன ராசியில் வக்கரம் டிசம்பர் 5 முதல் மார்ச் 11 வரை. இந்த மார்ச் 11 காலை 8:29 வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு. அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார். ஸோ இந்த மார்ச் 11 வரைக்கும் தான். யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் 11ஓட மாறிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மகர ராசி நண்பர்களுக்கான குரு வக்கர பயிற்சி பலன்கள். பாதகாதிபதி வக்கரம் அடைவது நற்பலனை கொடுக்குமா? கெட்டவன் கெட்டு போகிறான், நல்லது தான். அதுவும் 7ஆம் இடத்துல கெட்டு போகிறார், நல்ல திருமண வாழ்க்கை அமையும், பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. ஆனால் கௌரவத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய
வாக்குஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக, வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது. உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. தெளிவான சிந்தனையால் வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு நவம்பர் 11 டிசம்பர் 5. இந்த டிசம்பர் 5 மார்ச் 11 வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ தான் மேக் இன் இந்தியா நம்மளுடைய பாரத பிரதமர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. இதனால் நம்மளுடைய இன்வர்ட் ரெமிட்டன்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது. நீங்கள் அதில் ஒரு பங்களிப்பாளராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஃபாரின் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வரும். அது நீங்கள் தப்பான வழியில் கொண்டு வராதிங்க, கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த குரு வக்ரமாகிறது தப்பான வழியில் உங்களை செலுத்துறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாதுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் வக்ரகதியில். யாரை நம்பினாலும் உங்களுக்கு எதிராக திருசர்ம வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றங்களை சந்திப்பதற்கும் எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில், அதாவது நவம்பர் 11 மார்ச் 11 வரைக்கும் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அதை உடனே பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் கடன் வாங்கிட்டு, சின்னதாக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு வட்டி போட்டு அது 1 லட்ச ரூபா ஆகும். அது எப்போ அடைக்கிறது? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செட்டில் பண்ணிடணும். அதே மாதிரி உங்கள் கால்லையோ இல்லை கையிலையோ ஒரு சின்னதாக புண்ணு வரும். அது ஒன்றும் இல்லாத புண்ணுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது பெருசாகி அது எதனால் வருதுன்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ், சக்கரை வியாதி, நீரிழிவு நோய், அதை டாக்டர்ஸ் வைப்பாங்க. டாக்டர் அதை மருந்து போடுறதுக்கு பதிலாக அதுக்கு கொடுக்குற மருந்து உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலில் அடிபடுறது, நகைச்சுத்தி வர்றது, இதெல்லாம் எதுவுமே வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வியாதி வந்ததுன்னா டக்குன்னு உடனே மருத்துவர்கிட்ட போங்க. நல்ல மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது. நீங்கள் கை வைத்தியம் பண்ணுறேன், நான் அதுக்கு உப்பு மஞ்சள் வச்சு கட்டுறேன், இதெல்லாம் செகண்டரி. ஆனால் டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வக்கரமாகிறாரு. அனாவசியமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். நீங்கள் ரேஷ் டிரைவிங், இந்த சிக்னலை ஸ்கிப் பண்ணி போகிறது, ராங் ரூட்டில் போகிறது, ஒன் வேல போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிராக செயல்படுறது, அரசு உத்தரவுகளுக்கு எதிராக செயல்படுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களை நிறைய பண்ண வைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கார். தைரியத்துக்கு குறைவு இருக்காது, எதை நினச்சாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த தைரியம் கொடுக்கறதுனால சில தவறுகளையும் செய்ய வைப்பார். ஆனால் இந்த சனி 3ஆம் இடத்துல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது, சனி ஏற்படுத்துகிறாரு. ஆனால் மருத்துவ ரீதியான மாற்றங்களை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ மருந்து மாத்திரைகளால் செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நீங்களும் உங்கள் மனைவியோ நீங்களும் உங்கள் கணவரோ, யார்கிட்ட பிரச்சனைன்னு தெரியாது, ஆனால் செலவு மட்டும் ஆயின்ட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு நல்ல மருத்துவரை நாடுவது நலம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு 6 மாதம் தள்ளி போட்டிங்கன்னா அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தானாக உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. மாமனார் மாமியார் மருமகள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் உங்களுடைய மாமியாருடைய இடம். அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. அதனால் இப்போ போய்ட்டு உங்கள் கணவர்கிட்ட சொன்னீங்க, ஏதாவது சொல்ல போனீங்கன்னா, அம்மா சொல்கிறாங்களா கேட்டுட்டு பேசாமல் இரு. நீங்கள் சரி மனைவிட்ட சொல்லலான்னா, எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் ஃபைனல், இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைன்னா நான் அப்ளை பண்ணுறேன் டைவர்ஸ்க்கு. குதர்க்க பேச்சுக்களை பேசக்கூடிய நேரம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 80% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில குழப்பங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் இதில் மட்டும் நிறைய வருமானம் வரும், ஆனால் சிக்கலும் வில்லங்கமும் சேர்ந்து வரத்துக்கு உண்டான சூழ்நிலை. ஏன்னா விரையாதிபதி வக்கரமாக இருக்கார்.
ஸோ கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெள்ளங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் யாராவது பொருள் கொடுக்குறாங்கன்னா வாங்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. சிம்பிள், ஒரே விஷயம், நெவர் பிலீவ் எனிபடி, நெவர் பிலீவ் எனிபடி. யாரையாவது நம்பினீங்கன்னா நம்பி கழுத்து இருக்கிறதுக்கே இருக்காங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசாந்திர பலன்கள் சொல்லின்னு இருக்கோம் நம்ம ஜோதிடர்கள் சேனலில். அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக சிக்கல்கள் இல்லாத, எதிரிகள் தொல்லை இல்லாத, ஆரோக்கிய சங்கடம் இல்லாத வாழ்வை அமைவதற்கு அந்த பரிகாரங்கள் உங்களை நல்வழிப்படுத்தும், காப்பாற்றும். இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம். டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர், வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர். டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் பார்க்கலாம். நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் பார்க்கலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்குறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும். வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை, உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து, ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்படும். உங்களுடைய இந்த வீட்டில், எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால் திருக்கணிதம்ங்கிறது அப்டேட்டட் அக்யூரேட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.